இப்போது வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். 3rd ஸ்டாண்டர்ட் கணக்கு ஒர்க் புக்கில் 4th யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பெருக்கல் தான். பெருக்கலை வந்து நம்ம ஆன்சருக்கு கரெக்டான ஆன்சருக்கு நேராக வண்ணமிட போகிறோம். ஓகேவா? இங்கே ஒன்று அவங்களே செஞ்சு காமிச்சிட்டாங்க. நம்ம அடுத்தடுத்து வண்ணம் பண்ண போகிறோம். 5 3 15 அதுக்கு வண்ணமிட்டிருக்கோம். 3 12 7 3 21 8 2 16 8 4 32. என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சருக்கு மட்டும் கலர் அடித்தா போதும். 4 5 20 7 5 35 6 4 24. ஓகேவா? அடுத்து விடைக்குரிய பெருக்கலை வண்ணமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பெருக்கல் கொடுத்து ஆன்சரை வண்ணமிட சொன்னாங்க. இப்போ ஆன்சர் கொடுத்து அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பெருக்கலுக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க. இப்போ 21 எதை 2 பெருக்குனா வரும்? 7 3 21. அப்போ இதை கலர் அடிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து 48 6 8 48. இதுக்கு இது மாதிரி கலர் அடிச்சுக்கோங்க. அடுத்து 50 15 50 24 4 64 9 63. ஓகேவா? எதை 2 நம்பரை பெருக்கினா இந்த ஆன்சர் வருமோ அந்த நம்பரை அந்த பெருக்கலுக்கு வண்ணமிட்டுக்கணும். 6 முதல் 10 வரையிலான பெருக்கல் வாய்ப்பாடுகளை இது மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து ஒற்றை எண்களை நீல வண்ணத்திலும் இரட்டை எண்களை சிவப்பு வண்ணத்திலும் வட்டமிடுக. உங்களுக்கே தெரியும் தானே ஒற்றை எண் எது இரட்டை எண் எதுன்னு தெரியும் நல்லாவே. அப்போ ஒற்றை எண்லாம் இது மாதிரி நீல வண்ணத்துலையும் இரட்டை எண்கள்லாம் இது மாதிரி சிவப்பு வண்ணத்துலையும் வட்டமிட்டுக்கோங்க. ஓகேவா? அதே தான் திரும்பவும் இங்கே ஒற்றை எண்களை நீல வண்ணத்திலும் இரட்டை எண்களை சிவப்பு வண்ணத்திலும் வட்டமிடணும். பின் வருவனவற்றை கூட்டி கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் விடையை ஒற்றையனா இரட்டையனான்னு எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒற்றையனா இரட்டையனான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசியில் ஒன்றுகளில் முடிகிற நம்பர் ஒற்றையனாக இருந்தால் ஒற்றையன், இல்லை ஒன்றுகளில் முடிகிற நம்பர் வந்து இரட்டையனாக இருந்தால் இரட்டையன் தான். இங்கே 22 இது 2ன்னு முடிஞ்சதுனால இரட்டையன், இதுவும் இரட்டையன். இது மாதிரி இப்போ இங்கே 6ன்னு முடியறனால இரட்டையன், 8ன்னு முடியறனால இரட்டையன். இது ரெண்டையும் சாதாரணமாக எப்பயும் போல் கூட்டி போட்டால் 4ன்னு முடியுது, அதனால் இது இரட்டையன். ஓகேவா? இதே மாதிரியே தான் நம்ம எல்லாமே எப்பவும் நம்ம சாதாரணமாக கூட்டுற மாதிரி கூட்டி போட்டு கடைசி எண் இலக்கத்தை வச்சு இப்போ இது 7ங்கிறது ஒற்றையன், அதனால் ஒற்றையன் போட்டோம். இங்கே 9ங்கிறதும் ஒற்றையன் தான். அப்போ ஒற்றையனையும் கூட்டினா நமக்கு இரட்டையன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது மாதிரி கூட்டி அந்த நம்பர் ஒற்றையனா இரட்டையனான்னு எழுதிக்கோங்க. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான், மேலே செஞ்ச அதே தான். கடைசி இலக்கம் ஒற்றையனா இரட்டையனா அப்படிங்கிறத எழுதி அது மாதிரி கூடுதல் வர்றது 0 வந்தால் அந்த நம்பர் இரட்டையன் தான். ஓகேவா? முன்னாடி நம்ம கூடுதல் பார்த்தோம் முன் பக்கத்தில். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? கழித்தல். அதே மாதிரியே தான் நம்ம எப்பயும் அதை சாதாரணமாக கழிப்போமோ இனமாற்றி கழித்தல்லாம் அதே போல் தான் கழித்து, ஆனால் கடைசியாக இருக்கிற நம்பர் வந்து ஒற்றையனா இரட்டையனா அப்படின்னு எழுதி ஆன்சர் ஒற்றையனா இரட்டையனா அப்படின்னு கடைசி இலக்கத்தை எண்ணை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 3ங்கிறது ஒற்றையன், 7ங்கிறது ஒற்றையன். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒற்றையன்லேருந்து ஒற்றையனை கழிச்சா 6 வருது, அது இரட்டையன் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரியே தான் இங்கே 17 9 கழிச்சா இரட்டையன். அதே நம்ம முன்னாடி என்ன பண்ணோமோ அதே தான், அதே கூட்டல் செஞ்சோம், இங்கே கழித்தல். ஓகேவா? இங்கே கீழேயும் அதே தான். இங்கே என்ன நம்பர்? இது 7ங்கிறது ஒற்றையன், 3ங்கிறது ஒற்றையன், அதுலேருந்து கழிச்சா ரெட்டையன் கிடைக்குது. ரெட்டையன்லேருந்து ரெட்டையனை கழிச்சாலும் ரெட்டையன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம வச்சுருக்காங்க. இப்போ இங்கே நீங்கள் செஞ்சது தான் நானே செய்வேன். பின்வரும் எண்களை கூட்டி கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் விடை ஒற்றையனா இரட்டையனான்னு எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கடைசியாக முடியறது 6ல் முடிஞ்சால் அது ரெட்டையன், இது 4ல் முடியுது அதனால் ரெட்டையன். 6 4 10ங்கிறது 0ல் முடிஞ்சால் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரெட்டையன். ஓகேவா? அடுத்து இப்போ கழிக்கணும். முன்னாடி எப்பயும் போல் சாதாரணமாக கழிக்கிறோம். இது வந்து 5லேருந்து 9 கழிக்க முடியாது. இந்த பக்கத்துலேருந்து 1 எடுத்து வச்சா 15, 15ல் 9 போயிடுச்சுன்னா 6. இப்போ அது வந்து இரட்டையன். ஓகேவா? 7லேருந்து 6 போயிடுச்சுன்னா 1 கழித்து இந்த நம்பரை கடைசி முடிகிற இலக்கத்தை வச்சு தான் அது ஒற்றையனா இரட்டையனா நம்ம தீர்மானிப்போம். 2 ஒற்றை எண்களை கூட்டினால் கிடைக்கும் எண் நம்ம 2 ஒற்றை எண்ணா இப்போ 3 5 2 கூட்டினா 8 இரட்டையன் தான். அப்போது இதுவும் அதே தான் கூட்டி இங்கே எழுதிக்கிறோம். 2 இரட்டை எண்களை கூட்டினால் கிடைக்கும் எண் இங்கே 8 4 2 கூட்டினோன்னா 12 தான் கிடைக்கும், அதுவும் இரட்டையன் தான். அடுத்து பின்வரும் எண்களை கழித்து கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் விடையை ஒற்றையனா இரட்டையனான்னு எழுதணும். இங்கே ரெட்டையன் 2ங்கிறது ரெட்டையன், 8ங்கிறது ரெட்டையன், அதில் 12லேருந்து 8 கழிச்சா 4ங்கிறதும் ரெட்டையன். ஓகேவா? அடுத்து வரும் எண் வந்து 755. ஏன்னா 2 கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க ஒன்றும் இல்லையா? அப்போ 753 கூட 2 சேர்த்தா 751. அடுத்து இரட்டை எண்லேருந்து ஒற்றையனை கழிச்சா ஒற்றையன் தான் கிடைக்கும். அடுத்து இரட்டை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டினா
என்ன கிடைக்கணும்? இப்போ ரெட்டை எண் இருக்குது 2, ஒற்றை எண் கூட்டினா 3, அப்போ ஒற்றை எண் தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஒற்றை எண்ணிலிருந்து இரட்டை எண்ணை கழித்தால், இப்போ 9ங்கிற ஒரு ஒற்றை எண் இருக்குது, அதுலேருந்து 2 கழிச்சா 7, ஒற்றை எண் தான் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.